ஒருவேளை உங்களுக்கு தமிழ் மொழியில் ஏதாவது இருந்தால் அதை பார்க்குறதுக்கோ இல்லை தமிழில் படிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்டிகுலராக எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் காதல் திருமணங்களை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கலைங்கும்போது சிலர் அம்மா அப்பா தான் வேணும், அதனால் நம்ம இந்த காதல் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணான்னு நினச்சி அந்த பக்கம் போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை என்னோடய விருப்பம்தான், இப்போ நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு ஒரு தைரியமாக வெளில தன்னிச்சையாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்காக கேட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. என்ன மாதிரியான ஒரு பிரிவினையுமே வீட்டில் அப்படி தனியாக பிரிஞ்சு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க, வீட்டில் யாரும் ஆனால் ஒத்துக்கலை, ஒரு பெருசாக பேச்சுவார்த்தையே இருக்காதுல்ல அம்மா அப்பாவுக்கும் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கும். ஆனால் அவங்க ஒரு வேளை கன்சீவாக இருக்காங்க, இல்லை குழந்த பிறந்துடுச்சு அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டாங்கன்னா என்ன மாதிரியான கோவமும் மெல்ல மெல்லமாக கரைய ஆரம்பிச்சிடும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்றதுக்கான அந்த ஒரு விதையை அந்த குழந்த போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த நான் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு நான் எழுதி கொடுத்தது எதுக்காக அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, வீட்டில் பெருசாக ஒட்டுதல் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களா இல்லை குழந்த பிறந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரியல, படித்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஸோ அவங்களோட வீட்டிலேருந்து அவங்கக்கிட்ட அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக எழுதுனது தான் இந்த கவிதை. இது கொஞ்சம் பெருசு தான். நான் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி எழுதினேன். ஏன்னா அது ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டில் பேசாமல் இருக்கவங்க என்ன சொல்கிறது, இது மேலே நான் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அந்த குழந்தை என்னோடய கோவத்தை ஆற்றுதுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அதுக்காக கொஞ்சம் நான் ரொம்ப மெனக்கெட்டு தான் எழுதினேன். இது ஒரு 2-3 நாள் ஆச்சு. ஆனால் எந்த ஃப்ரெண்டுக்காக கேட்டாங்கன்றது இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா எழுதி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 வருஷமாச்சும் இருக்கும். 3ன்றது எனக்கு பெரிய நம்பர் மாதிரி இருக்குது. சரி, இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். சரி,